மக்களே, உங்க எல்லாருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நம்ம கொண்டாடுற ஒரு பண்டிகைக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. நம்ம விழாக்கள் அப்படின்னா வெறும் கொண்டாட்டம் மட்டும் தானா? குடும்பத்தோட நேரத்தை செலவழிச்சு சாப்பிட்டு தூங்கி இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்லை. நாம கொண்டாடுற ஒரு பண்டிகைக்கு பின்னாடியும் ஒரு கதைகள் ஒரு வரலாறு இருக்கு. அதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு முன்னாடி கொண்டாடி இருக்காங்க. சில பேருக்கு அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு வரலாறு தெரியாம இருக்கு. போகி பண்டிகை பின்னாடி இருக்கிற வரலாறு என்னன்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. போகி அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு என்ன தோணும்? பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதுதானே போகி பண்டிகை. இந்த பழையன கழிதல் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பழைய பொருட்கள் எல்லாம் எரிச்சு சாம்பலாக்கி இல்லை அதை தூக்கி போட்டு புதிய பொருட்களை வாங்கி பயன்படுத்துறது மட்டும்தானா? இல்லை. நம்ம மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் இல்லை நமக்கு வாழ்க்கையில நடந்த சில கசப்பான சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு பிறக்கக்கூடிய இந்த தை மாதத்துல புதிய வருடத்துக்கு போறதா நினைச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழணும். அதுதான் பழையன கழிதல். நம்மளுக்கு நடந்த எல்லா கெட்டதும், மற்றவங்க நம்மளுக்கு செஞ்ச தீமைகள், அதையே நம்ம கடந்த காலத்தில் நடந்திருக்கோம். ஆனால் அது நிகழ்காலத்தையும் நம்மளுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும் இல்லையா? அப்போ அதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நம்மளுடைய சந்தோஷம், நம்முடைய வாழ்க்கை தானே பாதிக்குது. அதனால இந்த ஒரு நன்னால நமக்கு நடந்த எல்லா கெட்டதையும் அறவே ஒதுக்கிட்டு மறந்துட்டு இனிமே நமக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட விழாவை கொண்டாடுறது தான் இந்த போகி பண்டிகையுடைய முதல் அத்தியாயம். இந்த போகி பண்டிகை அப்போ இந்திரருக்கு விழா கொண்டாடுவோம். அது இங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. முன்னொரு காலத்துலலாம் விவசாயம் செய்யறதுக்கு சரியான நேரத்துல சரியான தருணத்துல மழை பெய்யுமா. இப்போதான் நம்மளுக்கு எந்தெந்த சீசன்ல எப்பப்போ மழை வருது, எப்பப்போ வெயில் அடிக்குது, பனி பெய்யுது அப்படிங்கிறது தெரியல. ஆனா முன்னாடி எல்லாம் பருவங்கள் அதன் போக்குல சரியான காலத்துல தான் மழை பெய்யறதா இருக்கட்டும், வெயில் அடிக்கிறதா இருக்கட்டும் நடந்துட்டு இருந்தது. ஒரு தடவை மழைக்கு அதிபதி இந்திரன். மழை கொடுக்கறது வருண பகவான் தான், ஆனாலும் மழைக்கு அதிபதி இந்திரன் தான். ஒரு வாட்டி இந்திரனுக்கு ஓவரா தலைகணம் ஆயிடுச்சான். நம்ம மழை கொடுக்கறதுனால தான் மக்கள் எல்லாருமே தன்னுடைய வேலைகளை செய்கிறாங்க, விவசாயம் பார்க்குறாங்க, நம்ம இல்லைன்னா மக்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தலைகணத்தில் இருந்திருக்காரு. அப்போ கோகுலகிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வாட்டி நம்ம இந்திரருக்கு விழாவை கொண்டாடாம நம்ம காக்கிற இந்த கோவர்த்தன மலைக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னு இந்திர விழாவை கொண்டாட வந்த மக்கள் எல்லாரையும் கோவர்த்தன மலையை நோக்கி வழிபாடுகள் செய்ய வச்சாராம். இதை பார்த்து வெகுண்டெழுந்த இந்திரர் என் கோபத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னு சொல்லி விடாம 7 நாள் மழைய பெய்யின்னு பெய்ய வச்சிருக்காரு. அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரு, தன்னுடைய ஒற்றை விரலால கோவர்த்தன மலையை தூக்கி மக்கள் எல்லாரையும் அதற்கு கீழே வச்சு பாதுகாத்தாரு. அப்போதான் இந்திரருக்கு புரிஞ்சுது, நம்ம நம்மளுடைய தொழில சரியா பண்ணிருக்கணும், அதை விட்டுட்டு நம்ம தலைகணத்துல இருந்ததாலதான் பாடம் கற்பிக்க கிருஷ்ணர் இதை பண்ணினார்னு சொல்லி திருந்தி கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, ஒருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. அந்த கடமைய தங்களுக்காக இருக்கோ இல்லையோ கடமைய சரியா செய்யணும். அப்படி செஞ்சாலே அவங்களுக்கு உண்டான பலன் சரியான நேரத்துல கிடைக்கும். நம்ம தான் இதை செய்ய முடியும், நாம தான் செஞ்சோம், நம்ம இல்லைன்னா மற்றவங்க இல்லை அப்படிங்கிறத நினைக்க கூடாது. இதை ஒரு பாடமா உனக்கு புகட்டணுங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் நான் கோவர்த்தன மலைக்கு வழிபாடுகளை செய்ய சொன்னேன். இப்போ நீ திருந்திட்ட இல்லையா? உண்மைதான், நீ தான் மழைய கொடுக்குற, அதனால மக்கள் நல்லா இருக்காங்க தான். ஆனா உன்னால மட்டும்தான் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தை இன்னையோட நீ அழிச்சிட்டல. அப்போ பொங்கலுக்கு முன்னாடி நாள் அந்த போகி பண்டிகை அப்போ மக்கள் எல்லாரும் இந்திர விழாவை கொண்டாடுவாங்க. மழைக்கு அதிபதியான உன்னை முதலிடமா வச்சு அந்த பூஜையை வழிபடுவாங்க. மக்கள் எல்லாருக்கும் நீ சரியான நேரத்துல மழையை கொடுத்து உதவி செய் அப்படின்னு சொல்றாரு.
இதனால தான் பொங்கலுக்கு முன்னாடி நாளான போகி பண்டிகை அப்போ நம்ம மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். அது இந்திர விழாவாகவும் கொண்டாட செய்கிறோம். போகி அன்னைக்கு நம்ம விடிய காலையில எந்திரிச்சு குளிச்சு தேவையில்லாத பொருட்களை எரிச்சு மோளம்லாம் அடிச்சு நல்லா கொண்டாடுவோம் இல்லையா? இந்த போகி பண்டிகையப்போ நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் சந்தோஷமா கொண்டாடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும். உங்களுக்கு நடந்த எல்லா தீயவைகளும் அந்த தீயவை நடப்பதற்கு காரணமா இருந்தவங்களையும் மன்னிச்சோ இல்ல விலக்கியோ வச்சிருங்க. இனிமே அவங்களோ இல்ல அவங்க செஞ்சதோ உங்க வாழ்க்கைய தொடராது. உங்களுக்கு எல்லாமே இனிமே நல்லதாவே அமையும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இந்த போகி பண்டிகையை நம்ம சிறப்பா கொண்டாடலாம். நன்றி, வணக்கம்.